மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தலைவர்களிடையே பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் நேற்று இந்தியா டுடே மீட்டிங்ல ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், எங்களுடைய புரிதல் சரியா தான் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையாரனும் இதுவரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்ப இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய யார் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் கொடுப்பதுதான் அதை விட்டுட்டு இடையில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதையெல்லாம் கருத்தில் எடுத்து பேச வேண்டாம்ங்கிறது தான் எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர். பாசிசத்தையும் பாரதிய ஜனதாவையும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற துரோகிகளை, தமிழின துரோகிகளை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறது ஒண்ணுதான் நமக்கு இலக்கா இருக்கணும். இந்த ஒற்றை புள்ளியில எல்லாரும் இணைகிறோம். அந்த நோக்கம் சிதறாம பார்த்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பா இருக்க முடியும். ஏன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றதுக்கான பெரிய காரணம், இத்தனை நாளா இல்லாத ஒரு கேள்வி திடீரென்று வருவதற்கான நோக்கம் என்னவா இருக்க முடியும்? பாரதிய ஜனதா ஏதோ சதித்திட்டம் தீட்டி சிலர் மூலமாக இந்த கூட்டணிக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்கிறதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியலையா? யாரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்றான்? ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலனாலும் சரி, ஒன்றிய அரசு ஆதரவு தெரிவிக்கலனாலும் சரி, தன்னோட மாநிலத்திற்கு தேவையானவற்றை தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கின்ற திட்டங்களை வகுக்கிறது திறமை வாய்ந்தவர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று தலைவராக நம்மை வழிநடத்துகிறார். இவர் மீதி எல்லா ஸ்டேட்டுக்கும் எக்ஸாம்பிளா இருக்காரு. அப்ப இதுதான் பாரதிய ஜனதாக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இப்படியெல்லாம் எரிச்சு இப்படியெல்லாம் நிதி நிலைமையை பிரச்சனை ஆக்கினா நீங்க கெஞ்சி காலில் விழுவுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்போம். இங்க இருக்கிற மாணவரோட கல்வியை நாங்க சதச்சிருவோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாட்டை சின்னாபின்னப்படுத்திடுவோம். நீங்க அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதிமுக எப்படி 10 உடைச்சு இன்னைக்கு திரும்ப நாங்க தான் சேர்த்து வச்சோம்னு சொல்லி நாடகம் பண்ற மாதிரி தமிழ்நாட்டை சின்னாபின்னப்படுத்தி நீங்க தான் ஆபத் பாந்தவன் காப்பாத்த மாதிரி சொல்லுவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா செய்யுது. தமிழ் நியூஸ் நேரில் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், திராவிட இயக்க வரலாறுல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்க ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி தான், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. இது அண்ணா பெருந்தகை அவர்களுடைய அந்த முழக்கம். அந்த முழக்கத்திற்கான டெஃபினேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாட்டோடு திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக பயணிச்சுட்டு வருது. இதுல மாண்பு முதலமைச்சர் நேற்று தினம் தனியார் தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டியிலையும் தெளிவுபடுத்துறாரு. தமிழகத்துல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் அங்க வேலைக்காகாது அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு. காங்கிரஸ் கட்சியில இருந்து தொடர்ந்து அது சம்பந்தமான விமர்சனங்கள் கொண்டே இருக்கிறது. வழக்கம் போல விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவு போடுறாரு, ஒரு கட்சி ஆட்சியா இல்லது கூட்டணி ஆட்சியா மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்ற துணியில கூட்டணி கட்சியவே சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் அவங்களுடைய துணிகள்லாம் அமைகிறது. இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்க, நாங்க எங்களுடைய திட்டங்கள், நாங்கள் மக்கள் மத்தியில நாங்க எங்களுடைய செயல் திட்டங்களால் நாங்க வென்றெடுத்திருக்கிறோம், அதை நாங்கள் நம்பிக்கையோடு நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி பார்க்கறது இந்த இஷ்யூவை? அதாவது ஒரு விஷயம் தெளிவா நான் சொல்றேன். நான் தலைவர்களிடையே பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் நேற்று இந்தியா டுடே மீட்டிங்ல ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், எங்களுடைய புரிதல் சரியா தான் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையாரனும் இதுவரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்ப இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய யார் அத்தாரிட்டி, யார் நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் கொடுப்பதுதான் செல்லுபடியா எடுத்து நம்ம ஒரு கருத்துல பேசுறதுதான் ஆரோக்கியமான அரசியல் விவாதமா இருக்கும். அதை விட்டுட்டு இடையில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதையெல்லாம் கருத்தில் எடுத்து பேச வேண்டாம்ங்கிறது தான் எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நேரு வருடங்கள்ல சொன்னாங்க. அதற்கடுத்து நம்மளுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களும் யாரும் எந்த விதத்திலையும் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களில் பேச வேண்டாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 22ஆம் தேதி முதல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கவிருக்கின்றன அப்படிங்கிற அறிக்கையும் முந்தா நாள் வந்துருச்சு.
அப்ப இதுல எங்க இருந்து குழப்பம் இருக்குன்னு எனக்கு புரியல. கடந்த காலங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் குறைந்தபட்சம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்னன்னா February 19th. அப்பதான் அந்த குழுவே அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்பவுமே நாங்க குழு அமைச்சதே கிடையாது. இல்ல 16, 21லலாம் வந்து 2021ல February 28 அமைச்சிருக்கீங்க. 2016ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அமைச்சிருக்கீங்க. அதையெல்லாம் ஏன் அவசரப்படுறாங்க? ஏன் எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஆனா இப்பதான் இங்க ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கடந்து வந்துட்டீங்களா? இப்ப பேசும்போது கூட நாங்க வந்து அறிவிச்சிட்டோம். நெகோசியேஷனுக்கு டேட்டும் அறிவிச்சிட்டோம். நாங்க சுமூகமா போய்க்கிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. ஆனால் காங்கிரஸ் அதற்கு முன்பு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற இல்லைங்க, கழகத்துக்கு நான் என்ன கோரிக்கையாக வைத்தது. கேட்கிறேன், ஒரு ஹைகமாண்ட் மீட்டிங்ல டெல்லிக்கு போய் அவங்க வந்து வெளியே பிரஸ் மீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஐவர் குழுவோட தலைவரும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நாங்க வருத்தத்துல இருக்கோம். எங்க தொண்டர்கள் தொய்வா இருக்காங்க. எத்தனை தொகுதின்னு முடிவானாதான் வந்து நாங்க களத்துக்கு போக முடியும். பல மாநிலங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ராஜஸ்தான்லயோ, பீகார்லயோ, மகாராஷ்டிராவிலயோ ஏற்பட்ட குழப்பம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்காங்க. குழப்பத்துக்கு இடமே இல்லை. ஒரு பாலிசின்னு ஒன்று இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் தேர்தலை ஒட்டி தான் வந்து கமிட்டிகளை அமைக்கின்ற வழக்கம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் முன்கூட்டி அமைச்சு பேசணுங்கிற அவசியம் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத போது ஏன் முன்கூட்டியே கமிட்டி அறிவிச்சு வரணும்? ஏன் அதை பேச்சுவார்த்தை துவங்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் இல்லையே. அது ஏன் அவசரப்படுத்தணும்? அதற்கான டைம் கணியணும். குறைந்தபட்சம் ஃபைனல் அசம்பிளி செஷன் முடியணும். அப்ப நம்முடைய அசம்பிளி செஷன் இப்ப 17 ஆரம்பிக்க போகுது. இடைக்கால பட்ஜெட் தாக்கப்பட இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறது தான் வந்து முறையா இருக்குங்கிறது அரசினுடைய அணுகுமுறை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்குவப்பட்ட அணுகுமுறை. இதுல எதுலையுமே வந்து நாங்க அவசரப்படல, நிதானத்தை கையாளுகின்றோம். கடந்த காலங்களில் என்ன ப்ரெடிசன்ட் இருந்ததோ அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த அவசர கதியில சிலர் கேட்பது தான் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிறது அவங்க தான் அவங்களை சரி பண்ணிக்க வேண்டியிருக்கே ஒழிய எங்க தரப்புல இருந்து உறவுகளுக்கு எந்த விதத்திலும் பாதகம் வராத நிலையில தான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவு. அப்ப தலைவர்களுக்கிட்டே பிரச்சனை இல்லைங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த இடையில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதற்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவது. ஆனால் அந்த இடையில் உள்ளவர்கள் பேசுவதனுடைய எதிரொலியாக இந்த கூட்டணியில் ஒரு பங்கம் ஏற்படுத்தும் விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எதுவுமே ஆகுதுங்க. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேங்க. தலைவர் எங்களுக்கு கட்டளை இடுகின்றார் என்று சொன்னால் தலைவர் ஒன்னே ஒண்ணுதான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பும்பாரு. கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் வந்து சிரமத்தில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஜெயிச்சிரும்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தவங்க எல்லாரையுமே கங்கணம் கட்டி வேலை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை வெற்றி பெற செய்ததுங்கிறதான் கடந்த கால வரலாறு. நீங்க இதுல எந்த ஐயப்பாடும் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயுமே குறை வச்சதும் கிடையாது. இந்த 3 தேர்தல்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல்களாகட்டும், எல்லா தேர்தல்களிலையும் எங்கெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு முழுமையாக வேலை பார்த்து அவர்களோடு இணைந்து கடுமையான அரசியல் பணியை மேற்கொண்டிருக்கோம். இப்ப நமக்கு நோக்கம் தெளிவாகணும். ஒரு விஷயம், பாசிசத்தையும் பாரதிய ஜனதாவையும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற துரோகிகளை, தமிழின துரோகிகளை தோற்கடிக்க வேண்டும்ங்கிறது ஒண்ணுதான் நமக்கு இலக்கா இருக்கணும். இந்த ஒற்றை புள்ளியில எல்லாரும் இணைகிறோம். அந்த நோக்கம் சிதறாம பார்த்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பா இருக்க முடியும். ஏன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றதுக்கான பெரிய காரணம், மாநிலங்கள் அனைத்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா என்பது அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு கிடையாது, பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கின்றவர்கள் ஒன்றிய அரசில் பங்களிக்கும் பொழுது அந்தந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, பண்பாடு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெப்ரசன்டேஷன் மாநில வாரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற தத்துவம். மாநிலத்தில் சுயாட்சி என்பதற்கான காரணம் தமிழினத்தை தமிழர்களை ஆள வேண்டும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த குறைக்கு எந்த விதத்திலையும் இடம் தராத வகையில தான் நம்ம இருந்துக்கணும். அதான உண்மை.
அப்ப மாநிலங்களில் சுயாட்சிங்கிறது காரணம் அதுதான். பாரதிய ஜனதா தந்திரமாக அல்லது சூழ்ச்சி செய்து பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸை உடைச்சு, மற்ற எதிர்கட்சிகளை உடைச்சு, சிவசேனா மாதிரி கட்சியை ரெண்டா உடைச்சு, ஜெராக்ஸ் காப்பியை ஒரிஜினல்னு சொல்றதும் ஒரிஜினலை ஜெராக்ஸ்னு சொல்லி ஆட்சி அமைச்சர் வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்ப அந்த மாதிரி மாநிலங்களுக்கு வேணா அந்த மாதிரியான கூட்டணி தத்துவங்கள், கூட்டணி ஆட்சி, பங்கு, அதாவது என்ன சொல்றது, ஆட்சியில் பங்கு, இப்படிப்பட்ட பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிகள் செல்லும். இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் கேட்கிறேன், இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல காங்கிரஸோ அல்லது மதிமுகவோ அல்லது எங்களோட கூட்டணியில் இருந்த அண்ணன் விசிகே அண்ணன் அவர்களாகட்டும், அவருடைய எம்எல்ஏக்களாகட்டும், எல்லாருமே என்னெல்லாம் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ, என்னெல்லாம் அவர்கள் தொகுதியில் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்தார்களோ, அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாகத்தானே இந்த அரசு இருந்திருக்கு. இத்தனை நாளா இல்லாத ஒரு கேள்வி திடீரென்று வருவதற்கான நோக்கம் என்னவா இருக்க முடியும்? பாரதிய ஜனதா ஏதோ சதித்திட்டம் தீட்டி சிலர் மூலமாக இந்த கூட்டணிக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்கிறதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியலையா? அதற்கு இடம் கொடுக்க கூடாது. காங்கிரஸ்க்கு இருக்குன்றீங்க, பாஜக உண்டு அந்த ஊடுருவல். பாரதிய ஜனதா பார்ப்பனர்கள் எந்தெந்த கட்சியில் வலிமையாக ஊடுருவி இருக்கிறார்களோ அந்த கட்சிகளில் இருந்து அந்த குரல்கள் மூலமாக கூட்டணிகளுக்கு பங்கம் விளைவிப்பது அவர்களுடைய ஆதி காலத்திலிருந்து சாணக்கிய புத்தி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுகின்ற நயவஞ்சகம் சூழ்ச்சிக்கு இங்க இடம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். இங்க நீதி, நேர்மை, பகுத்தறிவு குத்துனா நெஞ்சில குத்தணும், அதான் வீரனு கழகு. அப்படி இருக்கிற சமூகத்துல இதைத்தான் விரும்புவோம். பிராமணர்களுக்கு எப்படி வேணாலும் ஆட்சியில உட்காரலாம்னு சொல்லித்தர சாணக்கிய நீதி இங்க தேவையில்லை. அது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் சாணக்கிய நீதிங்கிறது. அதை பெருமையா சொல்லி நம்ம கிட்டலாம் வந்து நயவஞ்சக சூழ்ச்சி எல்லாம் ஒரு நேர்முறைப்படுத்துவதற்காக அல்லது அதை தான் நியாயம்னு கற்பிப்பதற்கான எடுக்கப்பட்ட முயற்சிகள். பிராமணர்கள் வந்து சூழ்ச்சி செய்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு அவர்கள் முற்படுவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமா. இந்தியாவிலேயே முதல்ல ராகுல் காந்தி பிரதமரா முன்மொழிந்தது நம்முடைய முக ஸ்டாலின் தானே. நான் தான் ஒரு கவுளு பிராமணன் சொல்லி பூனர்ல தூக்கி காட்டலையா யாரு? ராகுல் காந்தி. அது அவர் பிராமணரா? அவர் தான் சொன்னார். அவரு பிராமணரா? அவர் இந்துன்னு சொல்லிக்கிட்டாரு, பிராமணர்னு சொல்லிக்கல. நான் ஆதாரம் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, பூணூல் போட்டிருக்கவங்க பிராமணர்னு ஒரு நம்பிக்கை, பிராமணருக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு இந்துக்கள் என்கின்ற ஒரு பெயரை சூட்டி வச்சிருக்காங்க. அதை நம்புறவங்க இருக்கிறனாலதான் அங்க பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா திராவிட இனத்தவன் வேறு, பூர்வகுடிகள் என்பது வேறு, ஆரிய குலத்திலிருந்து அதாவது பூர்வகுடிகளாக இல்லாமல் வந்தேரிகளாக வந்தவர்கள் புகுந்து கொண்டிருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்குங்கிறதா நம்ம சொல்ல வரோம். அந்த புரிதல் தானே தெளிவாக்க விரும்புறோம். அங்க இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நானும் இந்து தான் சொல்லி என்ன நீங்க எப்படி நீங்க தள்ளி வைக்கலாங்கிறது தான் ராகுல் காந்தி அந்த முயற்சி செய்யறாரு. நீங்க அப்படிதான் அதை வந்து எடுத்துக்க முடியும். கோயில்களுக்கு போகிறார். அவர் இந்துக்களுக்கு எதிரான வேலைகளை காங்கிரஸ் செய்யலையே, இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னா. அவர்களுக்குள்ள பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி அவர் செய்யலையே. பிராமணர்களுக்கு பிராமணர் என்ன அவங்க கற்பிப்பது எங்க வருதுன்னா, மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற வேலையை பாரதிய ஜனதா செய்கின்ற பொழுது இல்லை, நாங்கள் இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா, எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் பொதுவானவர்கள், எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் கட்டாய திணிப்பிற்கு எதிரானவர்கள்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மற்ற மதத்தவருக்கு, இன்னும் சரியா சொன்னா ஜெயின்ஸ் ஆகட்டும், இல்ல இருக்கக்கூடிய நம்ம பௌத்தத்தை தழுவி இருக்கக்கூடியவர்களாகட்டும், இப்படி எந்த வகையான இந்துக்களினுடைய உட்பிரிவுகள் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக ராகுல் காந்தியா செஞ்சாரு. அவர் தன்னை பிராமணன்னு சொல்லிக்கல, தயவுசெய்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதோட அர்த்தத்தை நீங்க எடுத்து பாருங்க. அவருடைய கருத்து அதுதான் வெளிப்படையாக. இல்ல நானும் வந்து பூணூல் போட்டா பிராமணன் தான் சொல்லி பூணூல் போட்டா நாம கூட தான் சொல்றோம். அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஏன் சொல்றோம்? எல்லாரும் சொல்றது வேற. நான் இன்ன சாதிக்காரன், என்னுடைய அடையாளத்தை பாருங்கன்னு காட்டுறது மூலியமா அது மூலம் தன்னுடைய ஆதிக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்ற பொருட்படாது. வராதா? வராது, தெளிவா வராது. அவர் இந்துன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி காங்கிரஸ் கிடையாது நிரூபிக்கிறதுக்காக மட்டுமே அவர் செய்த செயல் தான். அப்படிதான் எடுத்துக்கணும். புரிதல் உள்ளவர்களுக்கு அது புரியும், விவகாரமா பாக்குறவங்களுக்கு அது விவகாரமா தெரியும். யார் அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பயந்து போய் ஐயோ நம்ம யாருக்கெல்லாம் ஆதரவுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோமோ அவங்க பக்கம் போய் நின்று அவங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஆளுகளா அவங்க பக்கம் போயிருவாங்களோ, இத்தனை நாளா பிரிச்சு பூரா வேஸ்ட் ஆயிருமோ
அப்படிங்கிற நோக்கத்துல பதட்டம் உள்ளவன் உடனே அதை சொல்லுவான். இதே காங்கிரஸ்காரர் மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள்லாம் மோடி நீச்சு ஜாதி, காளான திண்டு வெள்ளையானா அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்ல அவங்க கட்சியில சொன்னதெல்லாம் நம்ம கருத்துல எடுத்துக்க வேண்டாம். சுப்பிரமணிய சாமி ஒண்ணு சொல்லுவாரு. இல்ல மணிசங்கர் ஐயர் இது காங்கிரஸ் இல்ல இருக்குங்க. அடுத்து நான் சொல்றேன், ஏன் மனுஷன் ஏன் இவரை விடுறீங்க, சுப்பிரமணிய சாமியா விட்டுறீங்க, அவர் என்னெல்லாம் மோடியை சொல்றாரு அதெல்லாம் ஏன் விட்டுறீங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க பிரதர். கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, ட்ரம்பை கண்டு அலறுகின்ற நிலை வரும், அவர்களிடம் மிகப்பெரிய அடிமையாக போய் சிக்கி கொண்டார், நிறைய புதையல்கள் வெளிவர போகின்றன, எல்லாம் அசிங்கமா இருக்க போகுதுன்னு பதிவிட்டுட்டு இப்ப டெலீட் பண்ணிட்டார்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்க பிரதர். அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் என்பது வேறு. அதான் சொல்றோம், அங்க மத்திய பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி தத்துவம் தான் நிற்கும். இப்படி மல்டிபிள் பீப்புள் வந்து நின்னாதான் அங்க தாக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒற்றை அரசு இருக்கிறது தான், ஒற்றை கட்சி தலைமையில் இருக்கிறது தான் ஆட்சிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இதுல ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க, சமரசமும் கிடையாது. அதான் தலைவர் தெளிவா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு அது சரி வராதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க ஆட்சி அமைக்கும் பொழுது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியினுடைய தயவில் தான் தொடர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, கூட்டணி கட்சியினுடைய தயவு இருக்கிறது, அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, அப்போ அதிகாரத்தில் பகிர்வு அளிப்பதுதான் வந்து அது ஒரு நியாயமான நீதியாக இருக்கும் என்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதுக்கு விளக்கம் நான் சொல்லிட்டேன். ஏன் மத்தியில் கூட்டாட்சி, ஏன் மாநிலத்தில் சுயாட்சிங்கிறதுக்கான விளக்கத்தை ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப திமுகவுன்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து சமூக நீதி கட்சியா இல்ல குடும்ப நீதி கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அதிகாரம் வந்து பரவலாக்கப்படுவது கிடையாது, அது ஒரு குடும்பத்துக்குள்ளதான் வந்து சுருங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த கருத்து என்பது வைக்கப்படுது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் முன்வைக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த முழக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்களோ அந்த கட்சியினுடைய குரலாகவும் இந்த விமர்சனம் இருக்கிறது. ஸ்திரமான தலைமையை கண்டு பயப்படும் போது இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க சொல்லி அந்த ஸ்திரமான தலைமையை ஒரு டவுட்டுக்கான தலைமையா மாற்றணுங்கிற முயற்சி தமிழ்நாட்டில் எடுபடாது. சிங்கிள் டாலஸ்ட் லீடர் இந்த கண்ட்ரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க இதை மறுக்கவே முடியாது. ஒன்றிய அரசுல இருந்து நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்கலனாலும் சரி, மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி தேவையான கடன்களை அளவீடுக்குள்ளார கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல முறையா வாங்கி செலவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். நிதி மேலாண்மையில முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகள்ல நிறைய ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. மாநிலத்தினுடைய வளர்ச்சியில ஹோல் கண்ட்ரிக்கு மீதி எல்லா ஸ்டேட்டுக்குமே முன்னுதாரணமா இருக்கிறது தமிழ்நாடு. அரசு ஊழியர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயாவது ஒரு போராட்டம் இன்னைக்கு நடக்குதா? இன்னைக்கு சொல்லுங்க பிரதர். எந்த பீரியட்லயாவது கடந்த ஆட்சி காலங்கள்ல இது மாதிரி தேர்தல் கிட்ட வருகின்ற நிலையில பிரச்சனையே இல்லாம ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள் சமாச்சாரத்துல இருந்திருக்கா? இல்லவே இல்லையே. இப்ப டேப்ஸ் நம்ம உருவாக்கணும், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். அதை பின்பற்றி இன்னைக்கு கேரளா அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் உருவாக்கிட்டாங்களே. அப்ப யாரு ட்ரெண்ட் செட்டர், யாரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்றா? ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலனாலும் சரி, ஒன்றிய அரசு ஆதரவை தெரிவிக்கலனாலும் சரி, தன்னோட மாநிலத்திற்கு தேவையானவற்றை தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கின்ற திட்டங்களை வகுக்கிறது திறமை வாய்ந்தவர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று தலைவராக நம்மை வழிநடத்துகிறார். இவர் மீதி எல்லா ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிளா இருக்காரு. அப்ப இதுதான் பாரதிய ஜனதாக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அப்ப என்ன சொல்ல முடியும்னு சொன்னா அவங்க நினைக்கிறது அவர்கள் குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. நீங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. என்ன பொறுப்புல இருந்து அவரு பிரச்சாரம் மேற்கொண்டார்? இளைஞரணி பொறுப்புல இருந்தா சரியா? இளைஞரணி செயலாளரா? பொறுப்புல இருந்து இல்ல, மன்னிக்கணும். அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அவர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுது. அதை ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் செஞ்சாரு. ஒரு தொண்டனாதான் கட்சிக்கு வேலை செய்யறாரு. ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார். 2019 39 சீட்டு ஜெயிக்கிறோம், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி.
அதன் பிறகு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான பலன் தான் அந்த வெற்றி. மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன எழுதி கொடுக்குறாங்க, இவர் இளைஞரணியை வழிநடத்தினால் சரியாக இருக்கும்னு நாங்க நம்புறோம்னு சொல்லி தீர்மானங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது. அப்படி திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி முடிவாகத்தான் அது ஏற்கப்படுகிறது. அதை ஏற்றுதான் அவர் இளைஞரணியினுடைய செயலாளராக பொறுப்பு இருக்கிறார். சும்மா ஒன்னும் அவர் வந்துடல. இல்ல, எனக்கு தெரிந்து திரு உதயநிதி அவர்களை விடவும் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் ஒரு அழகிய ஒரு பேச்சாற்றல் கொண்டவர், எழுத்தாற்றல் கொண்டவர். அவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் அவரும் பணிபுரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இல்லையே, நீங்க கால் நூற்றாண்டா இருக்கீங்களே, கால் நூற்றாண்டா இருக்கீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும். ஆனா எங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. நான் என்ன அந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியில நான் வேலை பார்த்திருப்பேன். அப்படி உதயநிதி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் ஏன் அது ராஜா தமிழ்மாறனுக்கு கிடைக்க மாட்டேங்குது? நீங்க தயவு செஞ்சு நல்லா தெளிவா பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. என்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு 5 லட்சம் இளைஞர்கள் இளைஞரணியில மட்டுமே நிர்வாகிகளா இருக்கிறார்கள். சரியா? எல்லோரும் ஏற்கின்ற ஒரு தலைமை பண்பு அவரிடம் இருக்கிறது. அது உங்களில் என்ன கேள்வி வர்றது? மக்கள் ஏற்கிறார்கள். பொதுமக்கள்கிட்ட இன்னார்தான் கேண்டிடேட்னு சொன்னா 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல மக்கள் வாக்களிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒட்டு மொத்தமா ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பிரச்சாரத்துக்கு பெருமளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சி எல்லாமே யாரை கண்டு பயப்படுதுன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை கண்டு பயப்படுது. சனாதனத்தை எதிர்த்து ஒரு பேட்டியை கொடுக்கிறார். இந்தியா முழுக்க அதற்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை கிளம்புகிறது. சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா சாதிய வன்மத்தை ஒழிப்பதற்கான முதல் முயற்சி சனாதன ஒழிப்பு தான். அதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அப்ப அவர் தானே இந்த தமிழ்நாட்டினுடைய தலைமையை ஏற்பதற்கு சரியாக கொள்கை வாரிசாக பெரியாரின் பேரனாக உறுதியா வலிமையா நின்றுருக்காரு. அவரை பார்த்து தானே என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்குள்ள வந்து தங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிட்டோம், அறிவாற்றல பெருக்கிக்கிட்டோம். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அவருடைய கைடன்ஸ், அவர் எதை நோக்கி பயணிக்கிறாருங்கிறது ரோல் மாடல். அப்படி எங்களை போன்றவர் 200 பேச்சாளர்களை உருவாக்கி இருக்காரு. எங்கிருந்து உருவாக்குனாரு? மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி நடத்தி உருவாக்குற. இதெல்லாம் தான் தலைமை பண்பு. அப்ப இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஏன் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா ஒருத்தர் ஒரு பதவி பொறுப்புக்கு தான் வர முடியும் இல்லையா? இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியாது. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான். உண்டா இல்லையா? ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்கின்ற ஒரு தலைவர் வேணும்ல. அதான பயம் அவங்களுக்கு. கொள்கை வாரிசுகள் இருப்பது பாரதிய ஜனதாக்கு மிகப்பெரிய பயமாக ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இதுதான் அதற்கான குற்றச்சாட்டா அவங்க வைக்கிறது தான். அந்த பயம் தான் இதை மீண்டும் மீண்டும் வந்து இந்த வாரிசு அரசியல்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. ஆனா இதுதான் திமுக கடைபிடிக்கிறது தான் சனாதனம் அப்படின்னு சொல்லி எதிரணியினர்லாம் விமர்சனிக்கிறாங்களே. நீங்க வந்து பேசவே முடியாது. கலைஞர் ஸ்டாலின் அவரோட குடும்பம் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டுமா? இதுதானே சமூக நீதி உரையாடல். கட்சிக்காரர்களுடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால தானே தேர்தல் ஜெயிச்சுட்டு வராங்க. வேணான்னு முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள்ல தோற்கடிக்கணும். மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த 40க்கு 40 ஜெயிக்குதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்க. நீங்க ஏன் புலம்புறீங்க? பயமா இருக்கு. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு ஓடாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வரவே முடியாது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் நம்ம பருப்பு இங்க வேகாது, அவர் தமிழ்நாட்டு கரணான் இருக்கிறார், அவர் பெரும் பாதுகாப்பாக இருக்கிறார், இங்க பூந்து மத கலவரங்களை நம்மளால உருவாக்க முடியாது, இந்த மாநிலத்தை நிதி கொடுக்காம வச்சிருந்து சீரழிக்க நம்மளால முடியாது, மணிப்பூர் மாதிரி நம்மளால இதை பத்த வச்சு எரிக்க முடியாது. இப்படியெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்கு. இப்படியெல்லாம் எரிச்சு இப்படியெல்லாம் நிதி நிலைமையை பிரச்சனை ஆக்கினா நீங்க வந்து கெஞ்சி காலில் விழுவுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்போம். இங்க இருக்கிற மாணவர்களோட கல்வியை நாங்க சதைச்சிருவோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாட்டை சின்னாபின்னப்படுத்திடுவோம். நீங்க அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதிமுக எப்படி பத்தா உடைச்சு இன்னைக்கு திரும்ப நாங்க தான் சேர்த்தி வச்சோம்னு சொல்லி நாடகம் பண்ற மாதிரி தமிழ்நாட்டை சின்னாபின்னப்படுத்தி நீங்க தான் ஆபத் பாந்தவன் காப்பாத்த மாதிரி வந்து சொல்லுவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா செய்யுது. அதுக்கு இடம் இல்லாம இருக்கிறது செய்யறது யாரு? நம்மளோட முதலமைச்சர். அப்ப அந்த வைத்தறிச்சல் இருக்கும்ல.
சரி, இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒருவேளை தகுதி இல்லாத ஒரு கொள்கை வாரிசு அவருக்கு இருந்திருந்தாருன்னா நீங்க எல்லாம் புலம்புறதுல சந்தோஷப்பட்டிருப்பீங்க, புலம்பி இருக்க மாட்டாங்க. என்னன்னா அப்பனுக்கு மாறா தப்பாம ஒரு பையன் பிறந்திருக்காப்லயே, கொள்கை வாரிசா வலிமையா நிக்கிறாப்லயே, அடுத்த கட்டத்துல கட்டமைப்புகளை மிகப்பெரிய வலிமையாக்கி இருக்காரு. நம்ம என்னடா ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச காலம் போய் 200 பேச்சாளர்களை உருவாக்கி பேச்சு தான் தமிழினுடைய மூலதனம் அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சு உருவாக்கி இருக்காரு. 1.25 லட்சம் இளைஞர்களை கூப்பிட்டு, நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு இளைஞரணி கூட்டத்தை நடத்துறாரு, மண்டல கூட்டம் நடத்துறாரு. என்னடா அந்த வாழையை அத்துட்டோம்னு நினைச்சா அவரு தான் பெரிய லீடர்னு நினைச்சோம்னா, அவருக்கு வந்த கொள்கை வாரிசு இவ்வளவு பெரிய வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாருங்கிற பயம் அதுதானே உங்களை அலற வைக்குது. பதறீங்க உதயநிதி ஸ்டாலின் உடனே. ஏன் சார், பொறுமையா இருங்க, இப்பதான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக பார்க்க தானே போறீங்க. அடுத்து இன்பநிதி, அப்புறம் இன்னும் அது அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு அவசியமே இல்லை. அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் சொல்லப்படுது. எந்த அரசியல்ல முன்னிலைப்படுத்தப்படுகிறார்? அரசு விழாவில் கூட அவர் அதாவது பங்கேற்றிருந்தார். அதாவது விதண்டா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாருமே வரக்கூடாதா? ஒரு குடும்ப நிகழ்ச்சியா? அது கட்சி நிகழ்ச்சிங்க. கட்சியில யாரோ நான் அதாவது என்ன சொல்றது, மாநிலத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட ஒரு கட்சியில வந்து உட்கார்றாங்க. அப்ப அவருடைய மகனா இருக்கிறது அவர் செய்த குற்றமா? அப்ப மகனா இருக்கிறவங்க வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்க கூடாதா? கொஞ்சம் மனிதாபிமானமே இருக்காது அவங்களுக்குலாம். ஒரு குடும்பம், ஒரு பந்தம், பாசம். அதுக்காக வந்து ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை வந்து அமைச்சரா இருக்காங்க, முதலமைச்சரா இருக்காங்க, துணை முதலமைச்சரா இருக்காங்க, அந்த நிகழ்ச்சியில வந்து உட்கார்றது கூட குற்றம்னு சொல்லுவீங்களா நீங்க? அதன அப்ப நீங்க தான் சொல்றீங்க பிறப்பினால் அவனை தகுதி இல்லாதவன் ஆக்குங்கிறீங்க. ஏன் முதலமைச்சருக்கு பையனா பிறந்தா அடிப்படை உரிமைகள் எல்லாமே மறுக்கப்படுமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, அந்த ஒரு குவாலிபிகேஷன் மட்டுமே அவரை வந்து அடுத்த ஆக்கவே ஆக்காது. கடந்த காலங்கள்ல நம்ம நிறைய தலைவர்களை பார்த்துட்டோம். இல்ல, நான் மகனா ஒரு தலைவருக்கு அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது அரை நூற்றாண்டுக்கும் மேல். நான் கேட்கிறேன், ஜி.கே. வாசன், ஜி.கே. மூப்பனார் எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாரு? வாசன் இன்னைக்கு என்ன பண்றாரு? ஜி.கே. வாசன் ஏன் மக்கள் ஒத்துக்கல? ராமதாஸ் ஐயா இருந்தாரு, அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காரு? பெத்த தகப்பா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன தகுதி அது? அப்படியே கொஞ்சம் அழகரியே பேசுங்க. நீ யோசிச்சு பாருங்க. அவருதான் அரசியல் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கிக்கிட்டாருல்ல, அரசியல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரா? ஒதுங்கி இருந்தாரா இல்ல அப்புறப்படுத்தப்பட்டாரா கட்சியில் இருந்து? அவராக இல்ல, எனக்கு என் குடும்ப சூழ்நிலைகள் எனக்கு சரியாக இருக்கிறது, என் பையனோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும், நான் என்னோட சகோதரனுக்கு நான் உற்ற துணையாக நிற்பேன்னு சொல்லி அவர் தான் ஒதுங்கிக்கிட்டாரு. நீங்க அதையா நீங்க வந்து பெருசுப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லையே. விருப்பம் இருந்தா அவரு கண்டெஸ்ட் பண்ணியிருக்கு பாரு. ஏன் அவரு அமைச்சரா இருந்தவர் தானே. அப்போ ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுகிறது. இல்ல இவர் தான் அனுசரிச்சு போறதுக்கு சரியா இருப்பாப்ல, அவரே நடத்தட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் விட்டு கொடுப்பதா நீங்க ஏன் வந்து நீங்க தப்பா நினைக்கிறீங்க? ஓகே. சோ அப்ப தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் ஆட்சியில் அதிகாரத்தில் தமிழக அரசியல் தமிழ்நாடு அரசியல். எஸ், தமிழ்நாடு அரசியல். அதுல கூட அரசியல். ஆமா, சங்கிகள் சொல்லுவது தமிழகம், தமிழர்கள் நாடுவது, தமிழர்கள் விரும்புவது தமிழ்நாடு அரசியல். ஆனா கலைஞர் இருந்த வரைக்கும் நம்ம மத்திய அரசுன்னே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது பிறகு ஒன்றிய அரசு, ஆனா மத்திய அரசு சொன்னா குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த மத்திய அரசு சொல்லாடலை வந்து நம்ம ஆகிட்டோமா? சொல்ல வேண்டிய சூழலை பாரதிய ஜனதா உருவாக்கியதனால் அதை ஒன்றிய அரசுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். நீ யூனிஃபார்மிட்டி அப்படின்னு நீ எல்லா மாநிலங்களும் உருவாக்குவேன்னு சொல்லி சொன்னா இல்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றத நமக்கு வழக்கம். அப்ப அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃப்ரேம் ஆச்சுன்னு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. ஓகே, இல்லைன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் வரப்போறது இல்ல. நீங்க எடுக்கிற ஆயுதங்கள் தான் நாங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுது. நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தோழர். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.